12th Standard Maths, Chapter 1, Applications of Matrices and Determinants. In exercise 1.1, problem number 1, subdivision 3. A matrix is given. We are required to find the adjoint of the given matrix. So first let us call the given matrix as lambda A. ஏன் the lambda A அப்படின்னு எடுக்கிறோன்னா வெறும் இப்போ வந்து சிம்பிளாக ஒரு மேட்ரிக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம ஏன்னு எடுத்துப்போம். ஆனால் அந்த மேட்ரிக்ஸ் முன்னாடி ஒரு ஸ்கேலர் கொடுத்துருக்காங்க, அதனால் அந்த ஸ்கேலரை வந்து நம்ம லேம்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போது லேம்டா ஏ ஈக்குவல் டு த கிவன் மேட்ரிக்ஸ் 2 2 1 -2 1 2 1 -2 2. அப்போ இங்கே லேம்டாவோட வேல்யூ என்ன? வேர் lambda equal to 1/3. இப்போ நம்ம as usual ஏவுக்கான இந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்து என்ன எடுத்திருக்கோம்? 2 2 1 -2 1 2 1 -2 2. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் முதல்ல கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறமா லேம்டா ஏவுக்கு நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு வந்து வழக்கம் போல தான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஏஐஜே ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் ப்ளஸ். இந்த ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் வந்து இந்த 2ன்ற ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் மீட் பண்ணுற இடத்துல கூடிய 2க்கான கோஃபேக்டர். அதனால் அந்த ரோவையும் ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் நம்ம டெலீட் பண்ண ரிமைனிங் மேட்ரிக்ஸ் வந்து 1 2 -2 2 அதை வந்து ஒரு டிட்டர்மினண்டாக எழுதிடுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸ் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டோட கோஃபேக்டர், அதனால் அந்த ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் காலத்தையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ரிமைனிங் எலமெண்ட் -2 2 1 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ். இப்போ எந்த எலமெண்ட்னா ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். அப்போ அந்த எலமெண்ட் வந்து எந்த ரோல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல் இருக்குது, தேர்டு காலத்தில் இருக்குது. அப்போது அந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்டு காலத்தையும் டெலிட் பண்ண ரிமைனிங் எலமெண்ட் என்னென்னு இருக்கும் பாருங்கள், -2 1 1 -2. சரி, இப்போ அடுத்து செகண்ட் ரோவுக்கு போகலாம். இப்போ இங்கே ப்ளஸில் முடியுது, அடுத்து மைனஸ், இல்லை இங்கே ப்ளஸ் மேலே ப்ளஸ் இருக்குது, அதனால கீழே மைனஸ், எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ -2 இருக்கக்கூடிய ரோ செகண்ட் ரோவையும் அது இருக்கக்கூடிய காலம் செகண்ட் அது ஃபஸ்ட்டு காலத்தையும் டெலீட் பண்ணிடலாம். ரிமைனிங் எலமெண்ட் 2 1 -2 2 தென் ப்ளஸ். இப்போ இது வந்து செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், அது இருக்கக்கூடிய பொசிஷன் பார்த்தோம்னா செகண்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ அதை ரெண்டையும் நீக்கலாம், செகண்ட் ரோவையும் நீக்கலாம், செகண்ட் காலத்தையும் நீக்கலாம். அப்போ நமக்கு ரிமைனிங் என்னென்ன கிடைக்கும் எலமெண்ட்ஸ் 2 1 1 2 2 1 1 2 கிடைக்கும். அடுத்தது மைனஸ். இப்போ நம்ம செகண்ட் ரோவில் தேர்டு எலமெண்ட்டுக்கு கண்டுபிடிக்கிறோம், அது செகண்ட் ரோவையும் தேர்டு காலத்தையும் டெலீட் பண்ணோம்னா 2 2 1 -2 கிடைக்கும். 2 2 1 -2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ். இப்போ இது வந்து தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் மீட் பண்ணுற இடம். அப்போ தேர்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் டெலீட் பண்ண நமக்கு ரிமைனிங் வந்து என்னென்ன கிடைக்குன்னா 2 1 1 2 கிடைக்கும். மைனஸ். இப்போ இந்த -2க்கு -2 இருக்கிறது எந்த ரோ? தேர்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ மீதி ரிமைனிங் எலமெண்ட் என்ன? இப்போ தான் இதை வந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம். அந்த -2 இருக்கக்கூடிய ரோ தேர்ட் ரோவையும் அந்த எலமெண்ட் இருக்கக்கூடிய காலத்தையும் டெலீட் பண்ணிடுறோம். அப்போ 2 1 -2 2 2 1 -2 2 ப்ளஸ். அடுத்து தேர்டு ரோ தேர்டு காலம். அப்போ என்ன இருக்கும்? 2 2 -2 1. அவ்வளோதான். இது வந்து நமக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இது சிம்பிளை பண்ணணும்னு சொன்னால் என்ன சிம்பிளை பண்ணும்போது பாருங்கள், இப்போ ஏஐஜே ஈக்குவல் டு இதை டேரெக்டாக சிம்பிளை பண்ணி எழுதலாம், அல்லது நம்ம
எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட கொண்டு வரலாம் பாருங்கள். ப்ளஸ் ஒவ்வொரு இதாக கொண்டு வந்துங்க. இப்போ எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரியும் இல்லையா? 1 into 2 மெயின் டயகனல் மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிக்கணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சைன் மாற்றி எழுதணும். 1 into 2 2. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறோம். -2 into +2 வந்து -4 வரும். சப்ட்ராக்ட் பண்ணனால -4 வந்து +4 மாறும். சரி, அடுத்தது மைனஸ் ஆஃப் -2 into +2 -4. ஃபஸ்ட்டு பெருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். சிம்பிளில் எந்த சேஞ்சும் கிடையாது. 1 into 2 +2 வருது. அப்போ அது -2 எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு ப்ளஸ் இப்போ -2 into -2 +4 -1. சரி, நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஆஃப் 2 2s are 4 +2. அடுத்து ப்ளஸ் 4 -1. அடுத்து -4 -2. next term plus 4 -1 -4 +2 plus 2 +4. இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபர்தர் என்ன எழுதலாம் பாருங்கள். 2 + 4 வந்து 6, உள்ள +6 வெளியே ப்ளஸ், அப்போ வந்து +6 தான். அடுத்தது இங்கே உள்ள வந்து -4 -2 -6 வெளியே ஒரு மைனஸு, அப்போ அதுவும் என்ன மாறும்? +6 மாறும். இங்கே +4 -1 +3 வெளியவும் ப்ளஸ்ஸு, அப்போ 3 கிடைக்கும். 4 + 2 வந்து 6, வெளியே வந்து மைனஸ் இருக்குது, அதனால் அது -6. 4 -1 3, உள்ள ப்ளஸ்ஸு வெளியவும் ப்ளஸ்ஸு, அப்போ +3. -4 -2 -6 ஆட் பண்ணோம்னா உள்ளவும் மைனஸ் வெளியவும் மைனஸ்னால +6 மாறும். அடுத்தது 4 -1 3 +3 வெளியவும் ப்ளஸ், அப்போ +3 அப்படியே இருக்கும். 4 + 2 6 +6 உள்ள வெளியே மைனஸ், அப்போ -6 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக 2 + 4 வந்து 6, வெளியே உள்ளவும் ப்ளஸ் வெளியவும் ப்ளஸ், அப்போ 6 இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட இது. நமக்கு அட்ஜாயிண்ட் ஏ வேணும்னு சொன்னால், அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்றது என்னென்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? அட்ஜாயிண்ட் கிடைக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்னவா எழுதணும் அப்படின்னா, இப்போ நம்ம அதை என்ன ஏதாவது ஒரு இது பண்ணலாம். ரோவை வந்து காலமாக எழுதலாம், இல்லை காலத்தை வந்து ரோவாக எழுதலாம். எல்லா ரோவையும் காலமாக மாற்றிடலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோ என்ன? 6 6 3. அடுத்தது செகண்ட் ரோ காலமாக எழுதணும்னா -6 3 6. தேர்ட் ரோ காலம் எழுதுனா 3 -6 +6. ஸோ இதுதான் வந்து இந்த ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸ், இந்த லாம்டா ஏவில் இருக்கக்கூடிய ஏ என்ற மேட்ரிக்ஸுக்கான அட்ஜாயிண்ட். இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா ஏற்கனவே நம்ம அதாவது தியரம் இருக்குது, தியரத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ ஈக்குவல் டு லாம்டா பவர் n-1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு ஒரு தியரம் அந்த இதில் படிச்சிருக்கிறோம். அப்போது வெறும் அட்ஜாயிண்ட் ஏ மட்டும்தான் அப்படியே நம்ம போட்டுடலாம் டைரெக்டாக. ஆனால் ஒரு ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்கேலர் ப்ராடக்டாக இருக்கும்போது அது லாம்டா ஏ ஃபார்முக்கு மாறும். அப்படி அந்த மாதிரி லாம்டா ஏ வரும்போது அட்ஜாயிண்ட் ஏ வேணும்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன பண்ணணும்? அந்த லாம்டாவுக்கு பவர் n-1. இங்கே என்னன்றது என்ன அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஏன்ற மேட்ரிக்ஸ், அதோட ஆர்டர் இது வந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸ், அதனால் இதோட ஆர்டர் வந்து 3. அப்போ இங்கே நம்ம லாம்டாவுக்கு போல் என்ன பண்ணணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் 1/3a ஈக்குவல் டு 1/3 பவர் 3 - 1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இது புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? லாம்டாவோட வேல்யூ 1/3, ஆனால் அந்த nன்றது வந்து நமக்கு கொடுத்தக்கூடிய மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து அங்கே 3. ஸோ அப்போ இது என்ன மாறும்னா, இது பார்த்துக்கோ, இந்த மேட்ரிக்ஸ் இங்கே முடிச்சிருங்க, கீழே கூட எழுதிக்கலாம். ஸோ 1/3 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்ன? 6 - 6 3 6 3 - 6 3 6 6.
ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இதில் பாருங்கள், இப்போ 1/3 ஹோல் ஸ்கொயர் இருந்து 1/9 ஆகும். அதுக்கப்புறம் இந்த அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸில் எல்லா நம்பருமே 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்குது, அல்லது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லா எலமெண்ட்ஸ்லேயும் காமனாக இருக்கக்கூடிய அந்த 3 எடுத்துடலாம் வெளியே, காமன் எலமெண்ட்டாக எடுத்தோம்னா. இப்போ இந்த மாதிரி எப்படி இருக்க முடியும் ஒரு மேட்ரிக்ஸில்? மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஷுட் பி டிவைடட் பை 3 அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த 3 வந்து காமனாக வெளியே எடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த 6ல் வந்து எத்தனை 3 இருக்குது? 2 -2 1 2 1 -2 1 2 2. சரி, ஒன் மோர் ஸ்டெப். இந்த 3க்கும் 9க்கும் கேன்சல் பண்ணால் 3 இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 1/3 2 -2 1 2 1 -2 1 2 2. அவ்வளோதான். இதான் வந்து நமக்கு கொடுத்துக்கூடிய அந்த 1/3 கொடுத்துக்கூடிய 1/3 இருக்கு இல்லையா, அங்கே வந்து இது 2. இது இந்த 1/3 ஏன்னு கொடுத்த மேட்ரிக்ஸ்க்கான அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ்.